தமிழ்நாடு அரசியல்ல இப்போ பரபரப்புக்கு பஞ்சமே இல்ல. அதுக்கு முக்கிய காரணம் நடிகர் விஜய் தன்னோட தமிழக வெற்றிக் கழகம் அப்படிங்கிற புதுக்கட்சியோட களத்துல இறங்கி இருக்கிறது தான். இப்போ அவங்க 2026 தேர்தலை குறி வச்சு அடுத்தடுத்து அதிரடியான வாக்குறுதிகளை கொடுத்துட்டு வராங்க. பாக்ஸ் ஆபீஸ்ல வசூல அள்ளுன மாதிரி பேலட் பாக்ஸ்லயும் ஓட்டுகளை அள்ளுவாரா? சரி, அது இருக்கட்டும். முதல்ல அவரோட கட்சி என்னென்ன வாக்குறுதிகளை கொடுத்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. அவங்களோட திட்டம் என்ன சொல்லுதுன்னு கொஞ்சம் விரிவாவே பார்ப்போம். பாருங்க, இது வெறும் சாதாரண வாக்குறுதிகள் இல்ல. வரப்போற 2026 எலெக்ஷனை மனசுல வச்சு ஒரு 10 பாயிண்ட் பிளான முழுசா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம அந்த 10 அம்ச திட்டத்துல என்னெல்லாம் இருக்குன்னு ஒண்ணா பார்க்க போறோம். சரி, அவங்க திட்டத்தோட முதல் தூணுக்குள்ள போலாம். இது எதை பத்தினதுன்னா, ஒவ்வொரு குடும்பத்தோட அடிப்படை நலன் மற்றும் அவங்களுடைய நல்வாழ்வை பாதுகாக்கிறத பத்தினது. முதல்லயே ஒரு பெரிய வாக்குறுதிங்க. ஒவ்வொரு வீட்டு தலைவிக்கும் மாசா மாசம் 2500 ரூபாய் உதவித்தொகை. யோசிச்சு பாருங்க, இது நிறைய குடும்பங்களோட மாச பட்ஜெட்ல ஒரு பெரிய உதவியா இருக்கும் இல்லையா? அடுத்து கிச்சன் செலவு குறைக்க ஒரு ஐடியா என்னன்னா, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வருஷத்துக்கு 6 கேஸ் சிலிண்டர் இலவசமா தரதான் சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, ஹெல்த் செக்டார்ல ஒரு மெகா ப்ராமிஸ். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 25 லட்சம் ரூபாய் வரைக்கும் மெடிக்கல் இன்சூரன்ஸ். அது மட்டும் இல்லாம வருஷா வருஷம் ஃப்ரீயா ஃபுல் பாடி செக்கப்பும் இதுல அடங்கும்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய இருக்கு. வயசானவங்க, விதவைகள், மாற்றுத்திறனாளிகளுக்கு மாசம் 3000 ரூபாய் பென்ஷன். அப்புறம் எல்லா வீடுகளுக்கும் 200 யூனிட் கரண்ட் ஃப்ரீ, குடிநீர் கனெக்ஷன், மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 5 லட்சம் வரைக்கும் வட்டி இல்லாத லோன், அப்புறம் எல்லா பொண்ணுங்களுக்கும் பஸ் பயணம் இலவசம்னு ஒரு பெரிய லிஸ்டே வச்சிருக்காங்க. ஓகே, இப்போதைக்கு கொடுக்கிற நல்ல திட்டங்கள் பத்தி பார்த்தாச்சு. அடுத்து அவங்களுடைய இரண்டாவது தூண் எதிர்காலத்துக்கான முதலீடுகளை பத்தி பேசுது. முக்கியமா கல்வி மற்றும் வேலைவாய்ப்புல கவனம் செலுத்துது. கல்விக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. ஹாஸ்டல் வசதியோட 100 காமராஜர் ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ், ஹையர் ஸ்டடீஸ்க்கு 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஸ்டூடெண்ட் லோன், எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸையும் மாடர்னைஸ் பண்றது, அப்புறம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ஏஐ வச்சு ஃப்ரீ கோச்சிங்னு சொல்லி பல விஷயங்களை முன்வைக்கிறாங்க. இளைஞர்களுக்காக ஒரு 4 ஸ்டெப் பிளான் வச்சிருக்காங்க. 1. படிச்சு முடிச்சுட்டு வேலையில்லாம இருக்கிற பட்டதாரிகளுக்கு மாசம் 4000 ரூபாய் உதவி. 2. சம்பளத்தோட 5 லட்சம் இன்டர்ன்ஷிப். 3. 5 லட்சம் புதுசா கவர்மெண்ட் வேலை. 4. சொந்தமா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு 25 லட்சம் வரைக்கும் லோன். நம்ம மாநிலத்தோட முதுகெலும்பே விவசாயமும் மீன்பிடியும் தானே இல்லையா? சோ அவங்களுக்காகவும் ஸ்பெஷல் திட்டங்கள் இருக்கு. விவசாயிகளுக்கு வருஷத்துக்கு 15000 ரூபாய் முதலீட்டு உதவி, பயிர்க்கடன் தள்ளுபடி மாதிரியான வாக்குறுதிகள் இருக்கு. அதே மாதிரி மீனவர்களுக்கு மீன்பிடி தடைக்காலத்துல 27000 ரூபாய் உதவி, விபத்து காப்பீடுன்னு அவங்களையும் கவனத்துல வச்சிருக்காங்க. சரி, அடுத்து நாம பார்க்க போறது 3வது தூண். இது ரொம்பவே சுவாரஸ்யமானது. ஏன்னா இதுல தான் பெரிய பெரிய பொருளாதார இலக்குகளும் நவீன நிர்வாகமும் ஒன்னு சேருது. இதுதான் அவங்க சொல்ற நவீன தமிழ்நாட்டுக்கான ஒரு விஷன். அவங்களுடைய மெகா எக்கனாமிக் டார்கெட் என்ன தெரியுமா? 2036 வருஷத்துக்குள்ள தமிழ்நாட்டை $1.5 ட்ரில்லியன் எக்கானமியா மாத்தணுங்கிறது தான். அடேங்கப்பா, இது நிஜமாவே ஒரு பிரம்மாண்டமான இலக்கு. இந்த பெரிய இலக்கை அடையணும்னா நிர்வாகத்துல பெரிய மாற்றம் வேணும் இல்லையா? அதுக்காக இவங்க சொல்றது என்னன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்குனே தனியா ஒரு மினிஸ்ட்ரி, யூனிவர்சிட்டி, சிட்டி கொண்டு வரது. அப்புறம் எல்லா கவர்மெண்ட் சர்வீஸுக்கும் ஒரே ஒரு சூப்பர் ஆப், வெறும் 21 நாள்ல பிசினஸ் லைசன்ஸ், முக்கியமா லஞ்சம் இல்லாத வீட்டுக்கே வந்து சேவை செய்யற ஒரு நிர்வாகம். இதெல்லாம் தான் அந்த வளர்ச்சிக்கு அடித்தளம்னு சொல்றாங்க. சரிங்க, இவ்ளோ வாக்குறுதிகள்லாம் ஓகே. ஆனா இதெல்லாம் இப்போ இருக்கிற அரசியல் சூழல்ல என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? மத்த கட்சிகளை பத்தி இவங்க என்ன நினைக்கிறாங்க? இந்த விஷயத்துல நமக்கு கிடைச்ச தகவல் படி விஜய் கட்சி என்ன சொல்லுதுன்னா, திமுக, அதிமுக 2 கட்சிகளோட தேர்தல் வாக்குறுதிகளும் கிட்டத்தட்ட ஒன்னு போலதான் இருக்குன்னு விமர்சனம் பண்றாங்களாம். அப்போ ஒரு பக்கம் நலத்திட்டங்கள், இன்னொரு பக்கம் டெக்னாலஜி, பெரிய பெரிய இலக்குகள், இதையெல்லாம் பார்க்கும்போது இது தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு புது அத்தியாயமா இருக்க போகுதா, இல்ல இதெல்லாம் வெறும் வாக்குறுதிகளா மட்டும் இருந்துடுமா? இந்த கேள்வியை உங்ககிட்டயே விட்டுட்டு இந்த அலசலை நாம இங்க முடிச்சுக்கலாம்.